நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ரெண்டே தம்பல்ஸை வச்சு பைசப்ல இருக்கிற 3 மசில் குரூப் லாங் ஹெட், ஷார்ட் ஹெட், பிராக்கியாலிஸ் இது மூணையும் பக்காவா ட்ரெயின் பண்ண மாதிரி ரெண்டு பைசப் ஒர்க் சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணீங்கன்னா 10,000 ரீச் பண்ணுவீங்க சீக்கிரமா. ஸோ மறக்காம பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வெரிஸ்னா பார்த்தீங்கன்னா லாங் ஹெட் மசில் டார்கெட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் grip பைசப் கர்ல்ஸ் ஓகேங்களா. ஸோ டில் ஃபெயிலியர் வரையும் 3 செட்டு பண்ணுங்கள். உங்களால் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபார்மில் பண்ண முடியுமோ அந்த ரெப் நீங்கள் பண்ணலாம். டில் ஃபெயிலியர் வரையும் பண்ணலாம். 10 தான் பண்ணும், 15 தான் பண்ணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டில் ஃபெயிலியர் வரையும் கரெக்டான ஃபார்மில் பண்ணுங்கள். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணுங்கள். ஓகேவா. செகண்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹெட் மசில் டார்கெட் பண்ணுற மாதிரி வைட் தம்பிள் கர்ல்ஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி கையை வைடாக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணுங்கள். ஸோ மைண்ட் மசில் கனெக்ஷனை ஃபீல் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹெட்டை டார்கெட் பண்ணுற மாதிரி ரெண்டாவது வேரியேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டட் கான்சன்ட்ரேட்டட் கர்ல்ஸ் ஓகேங்களா. சேரில் அந்த மாதிரி உட்காந்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அந்த முட்டிக்காலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சப்போர்ட் கொடுக்காதீங்க. சப்போர்ட் கொடுக்காம பண்ணுங்கள். ஓகேங்களா. லாஸ்ட்டாக உங்களோட மூணாவது மசில் குரூப்பாக பார்த்தீங்கன்னா பிராக்கியாலிஸ் ஓகேங்களா. உங்கள் பைசப்பை திக்னஸாக காட்டுறதுக்கு இந்த ஒர்க்கர்ஸ் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ எடுத்தோன்னே உங்களுக்கு பைசப் ஹேமர் கர்ல்ஸ் இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வழக்கமாக பண்ணுறது தான். ஸோ பைசப் கர்ல்ஸ் இது நீங்கள் நார்மலாக பண்ணியிருப்பீங்க. இது ஓகே ஃபைன். இந்த மசில் குரூப்பை டார்கெட் பண்ணுற மாதிரி இன்னொரு வேரியேஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கிராஸ் பாடி ஹேமர் கர்ல்ஸ் இது நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பைசப் திக்னஸ் உங்களுக்கு வேறு லெவலில் டெவலப் ஆகிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம். கண்டிப்பாக இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஓகேங்களா. மைண்ட் மசில் கனெக்ஷனை ஃபீல் பண்ணி ரெப்பு முக்கியம் கிடையாது. ஸோ டில் ஃபெயிலியர் வரையும் பண்ணுங்கள். ஸோ நண்பர்களே இப்போ நான் சொன்ன ஒர்க் அவுட்ஸ் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக சேவ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிற வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பைசப் ஒர்க் அவுட்ஸ் இப்போ நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைசப் பம்பை பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் லைஃப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெய்லியும் பண்ண வேணாம், ஒரு நாள் பண்ணுங்க. ப்ரோட்டீன் இன்டேக் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஜிம் பண்ணாலும் சரி, இந்த வீட்லேயே பண்ணாலும் சரி, ஜிம் போகிறாங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் வெயிட் எடுத்து நீங்கள் பண்ணலாம். அட்வான்ஸ் வெயிட் எடுத்து பண்ணும்போது ஈகோ லிஃப்டிங் பண்ணாதீங்க. கரெக்டான வெயிட்டில் எந்த வெயிட்டும் உங்களால் கரெக்டான ஃபார்மில் பண்ண முடியும் அந்த வெயிட்டில் கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டே ஸ்ட்ராங், ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் ஒர்க் அவுட், ஷோல்டர்ஸு, ட்ராப்ஸு சொல்லி எல்லா ஒர்க் அவுட்ஸும் போடுறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே ஸ்ட்ராங்.